எனக்கு 10 தலை என்று சொல்லுவீர்கள். கிடையாது. 4 வேதங்களும் 6 உபநிஷதங்களும் என் தலைகளாக இருக்கின்றன. பற்றுதல் பற்றுதல் என்று சொல்லி கடைசியில் என 10 தலை ராவணன் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு தனியாக தலை இல்லை. 4 வேதங்களும் 6 உபநிஷதங்களும் ஒன்றாக கலந்ததுதான் என்னுடைய தலை. அப்படி இரண்டாவது சொன்னீர்களே, என்ன சொன்னீர்கள்? அண்ணன் ஒரு கோவில் என்றார், தங்கை ஒரு தீபம் என்றோ. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ. என் தங்கை சொற்பனகை, ஒரு பெண்ணுக்கு அழகு மூக்கு. நயன்தரா கூட இன்றைக்கு ஆபரேஷன் பண்ணுவது மூக்கைத்தான். அந்த மூக்கு அறுந்து வருகின்ற போது எப்படி இருக்கும்? என் பாசமலர், என் ரத்தத்தின் ரத்தம், என் இதய துடிப்பு, என் உள்ள கோவிலே குடியிருந்த தெய்வம் அவளை மூக்கருந்து பார்க்கின்ற போது துடித்தேன், துவண்டேன். யாரம்மா உனக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்தது? எந்த பாவி சண்டாளன் அவனை காட்டு என்று துடித்தேன். அப்பொழுது என் தங்கை சொன்னாள், அண்ணா, உங்களுடைய அழகுக்கும் உங்களுடைய எவனத்திற்கும் ஈரேல 14 லோகத்திலும் இல்லாத ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். தங்களுக்கு அவள் மட்டும் மனைவியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணினேன். அவளிடம் சென்றேன், அவளை கேட்டேன். அப்பொழுது அங்கு இருந்த ஒருவன் என் மூக்கை அறுத்து விட்டான். அண்ணா, என் மூக்கை அறுத்து விட்டான். உங்களுக்கு ஒரு அழகான பெண் மனம் செய்து கொள்கின்றேன் என்று கேட்கின்ற போது உங்கள் உள்ளத்திலே எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த காதல் மலருமா மலராதா? மலருமா மலராதா? மலருமா மலராதா? மலரும் இல்ல. அப்படி அந்த காம உணர்வு எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஒருபோதும் கிடையாது. என் தங்கையின் கோபத்தை தீர்க்க வேண்டும், அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை மாற்ற வேண்டும் என்றுதான் நான் சென்றேன். சீதையை நான் காம எண்ணத்தோடு பார்க்கவில்லை, காம எண்ணத்தோடு கவரவில்லை. எங்கேனும் சீதை என் விரல் நுனி, என் விரல் நகம் அவள் மீது பட்டது என்று சொல்லி இருக்கிறாரா? இல்லை, இல்லை. எனக்கு காமம் கிடையாது, எனக்கு காமம் கிடையாது. காமமாக இருந்திருந்தால், காமுகனாக இருந்திருந்தால் சீதையை கவர்ந்து சென்ற அன்றே அவள் கதை முடிந்திருக்கும். உங்க கதையும் முடிஞ்சிருக்கும். அசோகவனத்திலே ராவணேஸ்வரா, அவ்வாறு நீங்கள் செய்திருந்தால் உங்க கதையும் முடிஞ்சிருக்கும். அதை உணர்ந்து கொண்டவன் நான். அவளை எந்த பெண்ணின் விருப்பமும் இல்லாமல் அவளை நீங்கள் தீண்டினால் உங்கள் தலை சுக்கு நூறாக வெடித்து விடும் என்ற சாபம் இருக்கிறது.